ஆனந்த் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து கேட்டிருக்காரு. என் வயது 30, மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும். பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மூலம் நான் கோடீஸ்வரர் ஆக முடியுமா? எத்தனை ஆண்டுகளில் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட அந்த இலக்கா இருக்கு மேம். கல்யாணம், காதுகுத்து, அந்த குழந்தைக்கு திருமணம், அதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கலாம். கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கறது அவருடைய அதுக்கு நியாயமான ஒரு ஆசை தான், அதை தப்பு சொல்ல முடியாது. பட் ஒன்லி திங் இஸ் ஃபினான்ஸ்ல எப்பயுமே பணத்தை விட காலம் தான் பவர்ஃபுல். ஸோ நம்ம வந்து என்ன அமௌண்ட் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் 1 crore அடைய முடியும். ஸோ இன் திஸ் கேஸ் இவர் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 52 வயசுல தான் இவரால் கோடீஸ்வரராக ஆக முடியும். ஒரு ஃபிக்ஸடாகவே சேர்த்துக்கிட்டு வர்றாரு. அதே 10,000 ரூபாயை இனிமே மாதம் மாதம் நோ சேஞ்ச் இன் அமௌண்ட் பண்ணாருன்னா 52 இயர்ஸ்ல தான் அவருக்கு 1 crore அடைய முடியும். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவருக்கு 52 வயசு ஆகும்போது அந்த 1 crore மதிப்பு இன்னிய 1 crore கிடையாது. ஏன்னா அது ஃபியூச்சர் வேல்யூ, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ இன்னைக்கு 34 lakhs தான். ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி அவங்க போகலாம். சப்போஸிங் இவருக்கு ஒரு ஸ்டெப் அப் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எவ்ரி இயர் ஒரு 10% இவரால் ஸ்டெப் அப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் 10,000, செகண்ட் இயர் 11,000 அப்படின்னு எவ்ரி இயர் 10% கூட்டிகிட்டே வந்தால் ஒரு 45-46 வயசுல கூட அந்த 1 crore அடைஞ்சிடலாம்.